மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் உட்பட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நேரம் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும், எனவே வரக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளின் கூட்டம் நடத்தப்படுவதாகவும், தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளை அழைக்க முடிவெடுத்து அவர்களுக்கு கடிதம் அனுப்ப இருப்பதாகவும் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், கோமா தேக்கா, ஆதி தமிழர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் விடுதலை கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக தாவேகாக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாஜக, நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரதம் கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக கடந்த ஓராண்டிற்கு முன்பு கட்சி தொடங்கப்பட்ட தாவேகாவிற்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டமானது மார்ச் 5ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.